ஒரு படம் பண்ண காக்கா முட்டை அப்படின்ற ஒரு படம் கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பாங்க. அந்த படத்தில் வந்து 2 குழந்தைங்க பீஸா சாப்பிட்றதுக்கான ஒரு 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 முழு படம் வந்து 2 பேர் வந்து பீஸா சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை வந்து ஒரு படமாக எடுத்திருக்காரு மணிகண்டன். அந்த படத்தில் வந்து கடைசியில் நிஜமாலே அந்த பசங்க பீஸா சாப்பிட்டதே கிடையாது. அந்த ஹோல் ஆஃப் ஷூட்டில் நாங்கள் ஒரு 6 மாதம் ஷூட் பண்ணியிருப்போம். அந்த ஹோல் ஆஃப் ஷூட்டில் அவங்க பீஸா சாப்பிடவே இல்லை. கடைசி நாள் பீஸா கொடுத்தோம். பீஸா சாப்பிடும்போது அவங்க சொன்னது நிஜமாலே அந்த ஆயா சுட்ட தோசை தான் பெட்டர் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. ஸோ மீட் பண்ணதே கிடையாது இல்லையா? அதை நான் ஃப்ரெண்டாக எத்தனைக்கும் நான் ஃப்ரெண்டுன்னு தான் கூப்பிடுறேன், பிரதர் மாதிரி. இந்த வேலையை தவிர்த்து நான் இது வரைக்கும் வேறு எதுக்குமே அவரை நான் மீட் பண்ணதே கிடையாது. அவரும் கேட்டுட்டு இருப்பார், எங்கேயா ட்ராவல் பண்ணலாம் எதாவது பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் நான் மீட் பண்ணுறது எல்லாமே ஒன்று சர்வீஸ்க்கு, இல்லைன்னா இந்த மாதிரி மொழிபெயர்த்துக்கு ஏதாவது ஒரு விஷயமா வந்து இந்த என்ஜிஓ விஷயமா தான் நாங்கள் மீட் பண்ணுவோம். ஸோ அவ்வளோ பிஸியாக, ஐ மீன் நாங்கள் வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வாட்டி மீட் பண்ணாலுமே இதுக்காக தான் மீட் பண்ணுறோம். அது தவிர்த்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இது மாதிரி வெளியூர்லேருந்து வரும்போது அவங்களும் சர்வீஸ் போவாங்க. என்னோட பர்த்டேக்கு வந்து இது மாதிரி சர்வீஸ் பண்ணுவேன். அப்புறம் ஓல்டேஜ் ஹோம் போவேன். ஸோ என்னோட பழக்கமாக இது வச்சுக்கிட்டேன். எப்படின்னா நான் கிஃப்ட்லாம் கொடுக்க மாட்டேன், வேணா சர்வீஸ் பண்ணுறேன், என் கூட வாங்க அப்படின்னுவேன். ஸோ அந்த மாதிரி நிறைய பேரை வந்து இதுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்ததுக்கு ஆலன் ஒரு காரணம், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ஒரு காரணம், இது மாதிரி நிறைய பேர் காரணமாக இருக்கீங்க. ஸோ அது மாதிரி சில விஷயங்கள் வந்து பார்க்கும்போது என்னதான் கவர்மெண்ட் இருந்தாலும் என்னதான் பப்ளிக் இருந்தாலுமே எங்கேயோ ஏதோ ஒரு விதத்தில் யாருக்கும் ஹெல்ப் தேவைப்பட்டுட்டு தான் இருக்குது. நம்ம வந்து யாரையும் குறை சொல்ல முடியாது, கொடுக்குறவங்களையும் குறை சொல்ல முடியாது, வாங்குறவங்களையும் குறை சொல்ல முடியாது. அவங்களோட சூழ்நிலை அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ நிறைய பேர் சொல்லிடலாம், ஏன் படித்து மேலே போக வேண்டியது தானே, எங்கேயா வேலை போக வேண்டியது தானே, யார் வேலை கொடுக்குறா? சரியா, நான் MBA முடிச்சிருக்கேன். நான் வேலைக்கு அலைஞ்சது எனக்கு தெரியும், இந்தியா இருக்கட்டும் அப்ராடாக இருக்கட்டும். ஸோ படித்த உண்டான வேலை கிடைக்கிறது கஷ்டம். அதே மாதிரி நம்மளுக்கு உண்டான கேரக்டர் இருக்கு இல்லையா, அது ஒருத்தர் புரிஞ்சுட்டு அதுக்கு உண்டான வேலை கொடுக்கறதும் கஷ்டம். ஏன்னா சில இடத்துலலாம் பார்ப்பேன், இப்போது ஒரு செக்யூரிட்டி இருக்காருன்னு வச்சுங்களேன், ஒரு வீட்டில் வாட்ச்மேன் இருக்காங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 10 வீடு இருக்கலாம். ஒருத்தர் அவங்கள எப்படி பார்க்குறாங்கன்ற விஷயம் நான் பார்த்துட்டே இருப்பேன். ஒருத்தர் வந்து ரொம்ப அன்பாக நடத்துவாங்க, டெய்லி சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க. சில பேர் அவங்கள பற்றி கண்டுக்கூட மாட்டாங்க, செல்யூட் அடிச்சா கூட திருப்பி செல்யூட் அடிக்க மாட்டாங்க. கேட்டு திறக்கலன்னா 1 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டாங்க, அதுக்குள்ளே ஹார்ன் அடிச்சு அவங்கள டார்ச்சர் பண்ணி கூப்பிட்டு திட்டுவாங்க. ஸோ இது ஒருத்தரோட பிரதிபலிப்பாக பார்க்குறேன். நம்ம ஹெல்ப் பண்ணுறது வந்து நம்மளோட கேரக்டர், அதாவது நான் நல்லவனா இல்லையான்னு இது மூலயமா தான் எனக்கே தெரியுது, இல்லைனா எனக்கும் தெரிஞ்சிருக்காது. ஸோ சில விஷயம் பார்க்கும்போது உண்மையாகவே நல்லவங்களா இருந்தாலுமே அவங்களுக்கு போய் அந்த உதவி செய்கிறதுக்கு நிறைய விஷயம் தடுக்குது. அது தெரியல, அவங்க சூழ்நிலையா, இல்லைனா அவங்க இருக்கிற இடமா, இல்லைனா அவங்கள சுற்றி இருக்கிற மக்களான்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இப்போது சில பேர் கேட்பாங்க, உடம்பு நல்லா தானே இருக்கு, போய் உழைச்சி சாப்பிட்லாம் அப்படின்னு. இது மாதிரி வேலை பண்ணுற இடத்துலையும் அவங்களுக்கு உண்டான மரியாதை கிடைக்கிறது இல்லை. ஏன்னா எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போது கிட்டத்தட்ட எல்லார் வீட்லேயும் நம்ம வெளில வாங்கி சாப்பிட்றோம். அது எவ்வளோ கணக்கெலாம் தெரியாது. நான் கணக்கு போட்டு பார்த்தேன்னா மேக்ஸிமம் நான் வெளில தான் ட்ராவலில் இருப்பேன், ஷூட்டிங்கில் இருந்தாலும் வெளில தான் சாப்பிட்ணும். என்னோட அசிஸ்டன்ஸ் வந்து சமைச்சு கொடுப்பாங்க, இல்லைனா நான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். ஒரு நாளைக்கு மினிமம் நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், ஷூட்டிங்கில் இருக்கிறதால ஆக்டராக இருக்கிறதால நான் ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்றத மினிமம் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கம்மி கிடையாது நான் சாப்பிட்றது. ஸோ யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாகுதுன்னா, அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 35 ரூபாயில் எவ்வளோ பேருக்கு நான் சாப்பாடு கொடுக்கலான்னு சொல்லி ஒரு வாட்டியும் எனக்கு யோசிச்சுட்டே இருப்பேன். ஸோ இந்த மாதிரி உதவி தேடி நாடுறவங்களுக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதை போய் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ எவ்வளோ செலவு பண்ணுறீங்க இல்லையா? ஆனால் இதே வீட்டுக்கு வேலைக்கு வரவங்களோ இல்லைனா வந்து இது மாதிரி உதவி கேட்டு வரவங்களுக்கோ ஒரு 10 ரூபா கொடுக்கறது நம்ம ரொம்ப யோசிப்போம். அது ரொம்ப பெரிய பணமாக நம்ம பார்ப்போம். ஏன்னா இதே கோயிலுக்கு போனோன்னா ஒரு 500 ரூபாவோ, சர்ச் போனோன்னாலும் ஒரு 1000 ரூபாவோ ஏதாவது ஒன்று போட்டுகிட்டே இருப்போம். இது மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து நம்ம செலவு பண்ணுறதுக்கு யோசிக்க மாட்டோம். ஆனால் நம்மக்கிட்ட உதவின்னு கேட்டு வரும்போது இல்லை எங்கேயாவது யாராவது கஷ்டப்படுறாங்கன்னு பார்க்கும்போதோ அவங்களுக்கு கொடுக்கும்போது அது பெரிய பணமாக நம்ம பார்க்குறோம். ஸோ இது மாறினா போதும். இது இந்த எப்படி சொல்கிறது, இந்த ரியாலிட்டி தெரிஞ்சுட்டு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், அது எவ்வளோ பேருக்கு போய் சேரலாம் அப்படின்னு நீங்கள் கணக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் உங்கள் செலவும் கம்மியாகிடும், மற்றவங்களுக்கு உதவுறதும் அதிகமாகிடும். ஸோ அதுதான் நான் சொல்லிக்கிற விஷயம். ஸோ இந்த மொய் விருந்து மூலியமாக நிறைய பேருக்கு நல்லது போய் சேருதுன்னா கண்டிப்பாக இது ஒரு பெரிய பிளெஸிங்ஸாக பார்க்குறேன். இது எங்களுக்கு இல்லை, அவங்க மூலயமா எங்களுக்கு கிடைக்கிற பிளெஸிங்ஸாக பார்க்குறேன். அண்ட் இது தொடர்ந்து நடக்கணும்னா நிறைய மக்கள் வரணும், நிறைய சப்போர்ட் வேணும். இது வந்து ஏதோ விளம்பரத்துக்காக இந்த விஷயம் நடக்குதுன்னு கிடையாது. இது இல்லாமல் பின்னாடி எவ்வளோ வேலை இவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. இது மாதிரி ஒரு நாள் நடத்தினா தான் வெளியில் இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியறதுக்காக தான். இன்றைக்கி அப்படி தான் இருக்கு இல்லையா, மீடியா மூலியமாக தான் எல்லாருக்கும் போய் சேருது நல்லது பண்ணாலுமே. ஸோ அது எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னா இது மாதிரி ஒரு விஷயம், இப்போ என்ன மாதிரி ஆக்டர்ஸோ இல்லை இன்ஃப்ளூயன்சர்ஸோ இது மாதிரி டிவி ஆர்டிஸ்ட்டோ எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ண மட்டும்தான் எல்லாருக்கும் கொண்டு போய் ரீச் பண்ண முடியுது. இல்லைனா வந்து யாருக்கும் தெரியறதில்லை. ஏன்னா
நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது யாருக்கும் டைம் இருக்காது. வந்து உதவணும்னு ஆசை, ஆனால் நான் காசு அனுப்புகிறேன், யாருக்காவது கரெக்டாக கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கும் நிறைய பேர் தெரியாது. இப்போ ஆலன் தெரியும், ஹெல்ப் ஆன் ஹங்கர்னு ஒரு என்ஜிஓ தெரியும், அக்ஷயா ஓல்ட் ஏஜ் ஹோம் தெரியும். ஸோ இது மாதிரி சில இடங்கள் வந்து நான் தொடர்ந்து பல வருஷமாக ட்ராவல் பண்ணுறதால இவங்க மேலே எனக்கு அப்போ தான் நம்பிக்கை எனக்கு வருது. ஸோ இது மாதிரி நிறைய பேர், நிறைய என்ஜிஓஸ் இருக்காங்க. சில என்ஜிஓஸ்லாம் நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அங்கே போய் அவங்க ஃபெசிலிட்டி, இப்போ ஒரு முதியோர் இல்லமோ அனாதை இல்லமோ இல்லைனா இது மாதிரி ஏதாவது ஒரு என்ஜிஓ இருக்கும்போது அங்கே போய் உதவுறதுக்கு போகும்போது அதுக்குண்டான நம்ம கொடுக்குற காசுக்கு உண்டான அங்கே ஃபெசிலிட்டி யாருக்குமே இருக்கிறது இல்லை. ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை அவங்க வாழ்கிற சூழ்நிலை. ஸோ அது மாதிரிலாம் பார்க்கும்போது அப்போ இந்த காசை வச்சு அவங்க என்ன தான் பண்ணுறாங்க? அவங்களுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்தும் மினிமம் சப்போர்ட் தான் வரும். இது மாதிரி நிறைய பேர் பண்ணுறவங்களும் நிறைய பேர் தன்னார்வலர்களும் இருக்காங்க. ஸோ ஆனால் சில இடங்கள் மட்டும்தான் கரெக்டாக அவங்க நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்குண்டான போய் விஷயம் போய் சேருதுன்றது வந்து நம்பிக்கை வருது சில இடங்களில் மட்டும்தான். அது மாதிரி தான் ஹெல்ப் ஆனாங்கிறோம் நான் பார்க்குறேன். தொடர்ந்து எனக்கு தெரியல எப்படி டயர்டாக ஆக மாட்டேன்றாங்க, எனக்கு சத்தியமாக தெரியல. எப்படி தான் இது எவ்வளோ வருஷமாக வந்து தொடர்ந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியும். அதுவும் ஒரு விஷயம் மட்டும் இல்லை, ஒன்றுலேருந்து வளர்ந்து போயிட்டே இருக்குது. இது எல்லாருக்கும் பிளாட்ஃபார்மில் இருக்கிறவங்க சாப்பாடு கொடுக்கறதுலேருந்து, அவங்க பெட்ஷீட்ஸ் கொடுக்கறதுலேருந்து, அப்புறம் லெப்ரசி பீப்புள் அவங்களுக்கு வந்து ப்ரொவிஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது, இப்போ ஸ்கூல் எடுத்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுலேருந்து ஒரு விஷயமா வளர்த்துட்டே போகிறாங்க. இத்தனைக்கும் அவங்க மேன் பவர்லாம் ஒன்றுமே கிடையாது, வாலண்டியர்ஸ் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ திங்க் யாரோ எது மூலியமாக உங்கள் மூலியமாக வந்து இந்த மக்களுக்கெல்லாம் சேரணுன்றது வந்து உங்களுக்கே பெரிய பிளெஸிங்ஸாக நான் பார்க்குறேன். அதில் ஒரு சின்ன பங்காக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் டு பீங் பார்ட் ஆஃப் திஸ். நீங்களும் தொடர்ந்து எல்லா வருஷமும் நான் அவங்கள பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் உங்களுக்கும் ரொம்ப பெரிய நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே மட்டும் இல்லை, எங்கே யாரை பார்க்குறீங்களோ மனசார உதவுங்க. இல்லைனா அட்லீஸ்ட் 4 வார்த்தை நல்லதாக பேசுங்க, அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ கிவ் யூ டைம், கிவ் யூ ப்ரெசன்ஸ். அதுக்கப்புறம் காசு பண்ணலாம், இருந்தால் கொடுங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. பட் தேங்க்ஸ் அகெயின் ஃபார் கம்மிங். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஹியர் அண்ட் காட் பிளஸ். தேங்க்யூ. தேங்க்யூண்ணா. ஒரே உங்களுக்கு பின்னாடி ஒரு ஃபோட்டோ இருக்குது சார், இந்த ஃபோட்டோ ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. இதை பற்றின சின்ன மூமெண்ட்ஸ். இது தொடர்ந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து நான் சொன்னேன் இல்லையா, என்னோட பர்த்டேக்கு உண்டான விஷயம் நான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு. ஸோ இது எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆசை. என்னென்னா எங்கள் அம்மா எங்கேயோ சொல்லி வளர்த்தாங்களோ என்னன்னு தெரியாது. பட் எனக்கு வந்து அது ஒரு சின்ன ஆசை, எனக்கு எல்லாருக்கும் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை. ஸோ அதனால எனக்கு வந்து ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அரக்கோணத்தில் வளர்ந்த பையன், பெருசானா வந்து பங்களா, பீச் ஹவுஸு, ஃபார்ம் ஹவுஸ், அப்படி தான் நானும் கனவுலாம் கண்டு வந்தேன். பட் ஆனால் வளர்ந்த பிறகு இன்னைக்கு நான் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அந்த இடத்துல நான் பொருள்லாம் வாங்கலைனாலுமே அந்த அந்தஸ்தில் கிட்டத்தட்ட நான் இருக்கேன். நான் ஆசைப்பட்டது என்னால் பண்ண முடியும், நினச்சா என்னால் ஒரு சொகுசு கார் வாங்க முடியும், வீடு வாங்க முடியும். ஆனால் நான் எதுவுமே பண்ணலை. நான் ஓட்டுறது செகண்ட் ஹேண்ட் கார் தான், நான் வாழ்கிறது வாடகை வீடு தான். எங்கள் ஊரில் வேணால் எங்கள் அப்பா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் வீடு கட்டி அவருக்கு சொந்த வீடுன்னு வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனால் எனக்கு அதுக்கப்புறம் தான் நான் நினச்சேன், எவ்வளோ சம்பாதிச்சாலுமே எவ்வளோ சேர்த்தாலுமே அது நம்மளோட முடிஞ்சிடும். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறது பகிர்ந்தோன்னா அந்த சந்தோஷம் அவங்க கிட்டேருந்து நம்ம வாங்குறோம் இல்லையா, அதுதான் உண்மையான சொத்தை நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா நாளைக்கு இப்போ எங்கள் அம்மா ரீசெண்டாக இறந்தாங்க. அவங்க ஆசை மட்டும்தான் இன்றைக்கி இருக்குது. அவங்க அந்த ஆசை வந்து என் மூலியமாக போயிட்டுருக்கு. ஸோ அது மாதிரி நம்ம என்னைக்கு வரைக்கும் இருப்போம், அந்த பொருள் நம்மக்கிட்ட எப்போ வரைக்கும் இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஒரு வாட்டி நம்மக்கிட்ட இருக்கிறது பகிர்ந்தோன்னு வச்சுங்களேன், அந்த சந்தோஷம் எப்பயுமே இருக்கும், நம்ம இல்லைனாலுமே அவங்க மனசில் இருக்கும். ஸோ அந்த விஷயமா தான் நான் இதை பண்ணிட்டு இருக்கேன். இது எனக்காக பண்ணல, நான் அவங்களுக்காக பண்ணல. இது ஒன்னஸ்ன்ற விஷயம் நான் எப்பயுமே, எல்லாரும் ஒன்று அப்படின்ற விஷயம் நான் எப்பயுமே நம்புவேன். ஸோ அப்படி தான் நான் பார்க்குறேன். இப்போது அந்த இடத்துல அந்த குட்டி பையனை நான் என்ன பார்க்குறேன், இந்த இடத்துலையும் நான் என்ன பார்க்குறேன், எல்லாமே நம்ம தான். ஸோ ஏதோ சூழ்நிலையால் அவர் அங்கே வாங்குற இடத்துல இருக்கார், நான் கொடுக்குற இடத்துல இருக்கேன். ஆனால் இதே நிலைமையில நானும் இருந்திருக்கேன். ஸோ அப்படி தான் நான் எனக்காக நானே உதவுற வேலையாக நான் இதை பார்க்குறேன். நன்றி, தேங்க்யூ. ஐஸ்வர்யா ஹாய், சந்தோஷ் ஹாய் பிரதர். ஹெல்ப் ஆன் ஹங்கர் அப்படின்றது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் எப்படி தெரியும்னா, நான் வந்து 2020 லாக்டவுன் நடக்கும்போது வந்து எனக்கு அபிஷேக்னு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னார். இப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து சாப்பாடு வந்து கஷ்டமாக இருக்குது இந்த டைமில். ஸோ ஹெல்ப் ஆன் ஹங்கர்னு சொல்லி ஒருத்தர், ஆலன் சொல்லி ஒருத்தர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்களும் வந்து ஏதாவது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. யாரும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து கோவிட் டைமில் வந்து இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இது வந்து பண்ணுறாங்கன்னும் போது ஃபர்ஸ்ட் இது சப்போர்ட் பண்ணலான்னு சொல்லி தான் நான் இம்மீடியட்டாக அவருக்கு வந்து காசு அனுப்பிச்சி விட்டேன். அவர்கிட்ட பேசினது கூட கிடையாது ஃபோனில். அப்போ
எனக்கு அதுக்கப்புறம் ரொம்ப வருஷமாக வந்து அதோட கனெக்ட் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக திருப்பி ஐஸ்வர்யா அண்ட் எங்கள் ஒய்ஃப் 2 பேர்னாலையும் வந்து அகெயின் எனக்கு இது ஸ்ட்ரைக் ஆச்சு. அண்ட் அவங்களோட சேர்ந்து போய் ட்ராவல் பண்ணி சிட்டி ஃபுல்லாக என்னை கூப்பிட்டு போய் என்ன நடக்குது, யார் யார் எப்படி வந்து கஷ்டப்படுறாங்க, எப்படி சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க, எப்படி ஒரு பெட்ஷீட் இல்லாமல் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இதோ ஸோ காட்டும் போது எனக்கு அன்னைக்கு ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. ஐ தாட் வி ஷுட் ஆல் பி அ பார்ட் ஆஃப் திஸ். இந்த மாதிரி வந்து நம்மளும் வந்து எல்லாருமே வந்து ஒரு பங்காக இருந்து நம்மளால் செய்ய முடிஞ்ச அளவுக்கு அது 35 ரூபாவோ 20 ரூபாவோ 50 ரூபாவோ நம்ம வந்து பண்ணணுன்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு அது தேவை நம்ம ஊரில். ஸோ தேங்க்யூ ஆலன் ஃபார் கிவிங் திஸ் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு வந்து உண்மையாக ரொம்ப நன்றி. மறக்க மாட்டேன் இது என்னைக்குமே. இந்த ஒரு நைட் வந்து ஐ நெவர் ஃபர்கெட். இந்த மாதிரி பல நாள், பல ராத்திரிகள், பல பகல்கள், எல்லா நேரமும் வந்து நான் பங்காக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். வில் மேக் இட் மச் பெட்டர் அண்ட் மச் மோர் greater, this place greater for people to live. So all the best. Help on Hunger full team kume vandu wishing you guys a very very good luck. And idhukku vandu ஐஷு வந்து பிராண்ட் அம்பாசிடராக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஷீ இஸ் அ வெரி டியர் ஃப்ரெண்ட். அவளுக்கு ஜென்ரலாகவே வந்து ஹெல்பிங் நேச்சர் ஜாஸ்தி. ரொம்ப வருஷமாக வந்து ஷீஸ் பீன் டூயிங் திஸ். அது மட்டும் இல்லை, கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து நல்ல இடத்துல இருக்கணும்னு சொல்லி ஷீஸ் பீன் ஹெல்பிங். அது பர்சனலாக அது நான் வேறு இடத்துல பேச வேண்டிய ஒரு விஷயம், அது நான் பேசுவேன் கண்டிப்பாக. ஸோ தேங்க்யூ ஐஷு, ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ், உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ. ஏன்னா நீங்களும் வந்து ஒரு பங்காக இதில் வந்து ஒரு 200 ரூபா 300 ரூபா எதுவோ ஒன்று பண்ணி இன்னைக்கு வந்து அந்த காசு வந்து எல்லாருக்குமே போய் ஒரு சாப்பாடாக சேருன்றதுனால வந்திருக்கீங்க. ஸோ விஷிங் யூ ஆல் அ வெரி குட் லக். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இப்படி போட்டுக்கலாம். எனக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். ஓகே, நான் எங்கே போனாலும் இந்த பழைய கதைலாம் வேண்டாம், விட்டுறலாம். பட் எனக்கு ஜென்யூனாகவே நான் எங்கே போனாலும், எந்த ஷூட்டிங் போனாலும் ரோட்டு கடை வந்து மிஸ் பண்ணாமல் சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாப்பாடு. 5 ஸ்டார் கடை, 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்லேருந்து ரோட்டு கடை வரைக்கும் முக்கியமாக நான் ரொம்ப ரொம்ப ரசித்து சாப்பிடுவேன். அந்த மாதிரி ஒரு சாப்பாடு வந்து எல்லாருக்குமே. இப்போது நான் ஒரு படம் பண்ணேன், காக்கா முட்டை அப்படின்ற ஒரு படம். கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பாங்க. அந்த படத்தில் வந்து 2 குழந்தைங்க பீஸா சாப்பிட்றதுக்கான ஒரு முழு படம் வந்து 2 பேர் வந்து பீஸா சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை வந்து ஒரு படமாக எடுத்திருக்காரு மணிகண்டன். அந்த படத்தில் வந்து கடைசியில் நிஜமாலே அந்த பசங்க பீஸா சாப்பிட்டதே கிடையாது. அந்த ஹோல் ஆஃப் ஷூட்டில் நாங்கள் ஒரு 6 மாதம் ஷூட் பண்ணியிருப்போம். அந்த ஹோல் ஆஃப் ஷூட்டில் அவங்க பீஸா சாப்பிடவே இல்லை. கடைசி நாள் பீஸா கொடுத்தோம். பீஸா சாப்பிடும்போது அவங்க சொன்னது நிஜமாலே அந்த ஆயா சுட்ட தோசை தான் பெட்டர் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. ஸோ ஐ திங்க் சாப்பாடு இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் நாங்கள் சர்வீஸ் பண்ணும்போது பார்ப்போம். இது இப்போ நாங்கள் வந்து ரீசெண்டாக பிளாங்கெட் ட்ரைவ் பண்ணும்போது இது என்னென்னா, அது ஒரு பிளாங்கெட் கூட இல்லாமல் ஏகப்பட்ட பேர் ரோட்டில் வந்து தூங்கும்போது தான் வந்து அதை உணர முடியுது. ஒரு 100 ரூபா, ஒரு 50 ரூபா இருக்கும். மினிமமாக ஒரு பிளாங்கெட் வாங்கணுன்னா ஒரு 50 ரூபா இருக்கும், இல்லைனா ஒரு 100 ரூபா இருக்கும். அது கூட அவங்களால வாங்க முடியாத ஒரு நிலைமையில இருக்காங்க அப்படின்றது ரொம்ப வருத்தமான ஒரு சுச்சுவேஷன் தான் சொல்லணும். அதே மாதிரி நிறைய பேருக்கு சாப்பாடு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து நிறையவே சந்தோஷத்தை கொடுத்தது. ஐ திங்க் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாப்பாடு ஒரு பேசிக் நெசசிட்டி. சாப்பாடு மட்டும் இல்லை, ஒரு பேசிக் நெசசிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் இந்த ஹெல்ப் ஆன் ஹங்கர் மூலயமா அதான் நான் ஆலன் கிட்ட சொன்னேன். ஆலன், நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து ஐ திங்க் வி ஷுட் ஸ்டார்ட் ஸ்ப்ரெட்டிங் அவர் விங்ஸ். அண்ட் இங்கே சென்னையில் மட்டும் இல்லாமல், தமிழ்நாடுல மட்டும் இல்லாமல், ஸ்லோவாக அவுட் சைட் ஆஃப் தி சென்னை, ஐ மீன் தமிழ்நாட்டுக்கு போயிட்டு நம்ம கொஞ்சம் சர்வீஸ் பண்ணோம் அப்படின்றது நாங்கள் நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கோம் ஃப்யூச்சரில். ஐ ஹோப் அது கண்டிப்பாக நாங்கள் பண்ணி அதையும் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து நிறைய பேருக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு நோக்கம்தான். டுடே ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ஒரு லான்ச் ஒன்று நாங்கள் பண்ண போகிறோம். அது வந்து ஆலனோட ஐடியா. அண்ட் ஐம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் தட் ஐடியா. இந்த ஐடியா வந்து நான் ஒரு ப்ரீஃபாக நான் சொல்கிறேன், ஆலன் வந்து இன்னும் டீட்டெயிலாக சொல்வாருன்னு நினைக்கிறேன். எல்லாராலையும் வந்து ஹெல்ப் பண்ணும்போது எவ்ரி டைம் நாங்கள் வீடியோஸ் போடுவோம். ஒரு 35 ருபீஸ் நீங்கள் டொனேட் பண்ணிங்கன்னா ஒரு ஆளுக்கான ஒரு மனிதருக்கான ஒரு பேசிக் நெசசிட்டிஸ் போய் அவங்களுக்கு போய் சேரும் அப்படின்ட்டு. பட் நம்ம என்னதான் இருந்தாலும்
இருந்தாலும் நம்ம டெய்லி ரொட்டீனில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மறந்துட்டே இருப்போம். ஸோ இது வந்து ஒரு ஒரு நம்ம நிறைய சேனல் நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன், அமேசான் சப்ஸ்கிரிப்ஷன், இல்லைனா வந்து ஒரு ரீசார்ஜ் பேஸில் வந்து ஃபோனில் ஒரு நிறைய விஷயங்கள் சப்ஸ்கிரிப்ஷனாக பண்ணுவோம். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஹெல்ப் ஆன் ஹங்கர் இஸ் கோயிங் டு லான்ச் அ சப்ஸ்கிரிப்ஷன் விச் இஸ் லைக் மந்த்லி வந்து நீங்கள் வந்து ஒரு நீங்கள் அதில் வந்து நீங்கள் வந்து அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஐ திங்க் இட்ஸ் லைக் ஃபார் நிறைய விஷயங்கள் லெஜெட்டாக இருக்கணும், அதோட லெஜஸ் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆர்பிஐ வச்சுருந்தாங்க. இது எல்லாத்தையும் சப்மிட் பண்ணி இட் டுக் அஸ் மோர் தென் 1 year +. ஒரு வருஷம் மேலே நாங்கள் வெயிட் பண்ண கிடைச்ச பலன் தான் இது. இட் இஸ் ப்ராஜெக்ட் ஹோப் வித் ஹோப் ஆஃப் எவ்ரிபடி தான் இது. ஸோ இதை பற்றி சின்னதாக சொல்லணுன்னா எப்படின்னா, நாங்கள் கேட்குறது எல்லாம் 35 ரூபா தான். ஒரு ஆள் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி 35 ரூபா கொடுத்தா போதுன்னு. எப்படி அது முடியும் அப்படின்னு கேட்பீங்க. இந்த ஃபார்ச்சுனேட் அண்ட் அன்ஃபார்ச்சுனேட், முடிஞ்சவங்களோட முடியாதவர்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு. ஸோ இவ்வளோ பேர் முடிஞ்சவங்க இருக்கும்போது முடியாதவர்கள் ரொம்ப கம்மி தான். என்னோட உள்ளங்கள் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நான் சொல்வேன், இவங்களுக்கெல்லாம் எப்படின்னா, எனக்கு இவங்களெல்லாம் மாதம் நான் பார்த்தே ஆகணும். நான் பார்க்கலன்னா பாதி பேர் கோவப்படுவாங்க. ஸோ உரிமையாக கால் பண்ணி திட்டுறவங்க இருக்காங்க. ஏன்னா இங்கே இருக்கிற மக்கள் யாருன்னா, நான் கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னா, திருச்சியிலேருந்து எங்கள் அண்ணனுங்க கூப்பிட்டு வந்திருக்கேன். அவங்க எல்லாருமே பிளைண்ட், கண் பார்வை இல்லாதவங்க. அதே மாதிரி செங்கல்பட்டுலேருந்து லெப்ரசி அஃபெக்ட் ஆன எங்கள் உள்ளங்கள். அடுத்தது ஹோம்லெஸ் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நாங்கள் டெய்லி ஹோம்லெஸ் போடுறோம்ல, ஆனால் எப்படி ஹோம்லெஸ்க்கு போடுறோம் என்ன பண்ணுறோன்றது தெரியாதனால அவங்களையும் கூப்பிட்டு வந்திருக்கேன். ஸோ இவங்க எல்லாருக்குமே எனக்கு தேவைப்படுற காசுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு 35 ரூபா கொடுத்தாலே அது ஒரு பெரிய மரமாக ஆகி இந்த மாதம் உள்ள காரியங்களை பண்ண முடியும். ஸோ இதுக்கு பண்ண வேண்டிய தொகைன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஹெல்ப் ஆன் ஹங்கர் பேஜ், அதாவது www.helponhunger.org, அப்படி இல்லைன்னா இந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணலாம். ஸ்கேன் பண்ணிங்கன்னா நிறைய இடத்துல கியூஆர் எல்லா இடத்துலையும் இருக்கும். உங்களால் முடிஞ்சது நீங்களாம் வந்தவங்க 35 rupees if you're going to give per month, it can bring a lot of hope to a lot of people. ஒரு ஹோப், ஒரு நம்பிக்கை எவ்வளோ பேருக்கு கிடைக்கும். அதுக்கு சாட்சியாக இருக்கிறவங்க தான் இவங்களாம். ஸோ எல்லாருமே கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வந்தீங்கன்னா ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். when we launch this, என்னோட பயணிக்க என்னோட நல்ல உள்ளங்கள். கண்டிப்பா நம்மளோட விழாவை சிறப்பிக்க வந்த அத்தனை பேரையும், முத்துக்குமரன் அவர்களையும், சந்தோஷ் பிரதாப் சார், மைன் கோபினா, ஸோ ப்ளீஸ் வெல்கம் ஆல். ஐ திங்க் வாழ்க்கையில் வந்து ஹோப் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு எவ்வளோ பெரிய விஷயங்கள் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ப்ராஜெக்ட் ஹோப் அப்படின்றது இன்னைக்கு லான்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்குது. இது சாதாரண விஷயம் கிடையாது. ஃபர்சானா டோனர், ப்ளீஸ் நீங்களும் வரணும். பிகாஸ் யூ வெரி 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 இம்பார்ட்டன்ட் பர்சன் டுடே. ப்ளீஸ் கிவ் அ ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் ஹர். ஷமீர் ப்ளீஸ் நீங்களும் ஸ்டேஜுக்கு வரணும். ஆன் த வே. ஓகே. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நிறைய என்ஜிஓஸ் இருக்கும், எப்படி நம்புறது அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகமாகவே இருக்கும். பட் இந்த ஆப் வந்து இது சாதாரணமாக நடக்காது. நிறைய செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் நிறைய செக்கிங் நடந்து ஃபைனலி ஒரு அப்ரூவல் கிடைக்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இட் ஆல்மோஸ்ட் took 1 year. So it gives a immense pleasure to launch this. Where are we inviting anyone? That's it? Okay. இது அதுக்கடுத்து grocery distribution. அப்படியே இருங்க. இந்த ஹோப்போட எக்ஸாம்பிள் என்னன்றது நாங்கள் இப்பவுமே காமிச்சிட போகிறோம். ஏன்னா மாதம் இவங்களுக்குலாம் நாங்கள் மளிகை பொருள் கொடுப்போம். ஸோ இந்த மளிகை பொருள் போகணுன்னா there is a hope needed, right? So they hope for us, we hope for you all. So that is all about a hope project. எல்லாரும் சேர்ந்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். ஸோ அதோட தொடக்கம் தான் இங்கேருந்து ஆரம்பிக்கட்டும். அடுத்த மாதத்துக்கு தேவையான க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம இப்போ கொடுக்க போகிறோம். அதுக்கடுத்து நம்ம தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் சேரணும். நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய கியூ குழந்தைகள் இருக்காங்க. ஒரு சின்ன சாம்பிள் தான் இது. இதே மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைங்களும் நம்ம எடுத்து வளர்க்கணும், நம்ம உங்களோட பசியை ஆற்றணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஹெல்ப் ஆன் ஹங்கர் மூலமா இந்த மொய் விருந்து